நேற்று இரவும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒரு மிக கடுமையான பரஸ்பர தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கக்கூடிய செய்திகளை இன்றைக்கு அல் ஜசீரா ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறது. ஈரானுடைய அரச ஊடகங்களும் ஈரான் மீது அமெரிக்கா மிக கடுமையான தாக்குதல்களை நடத்தி இருப்பதாகவும் அதற்கு பதிலடியாக ஈரானும் அமெரிக்காவினுடைய நிலைகள் மீது மிக கடும் தாக்குதல்களை நடத்தி இருக்கக்கூடிய செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். ஈரானுடைய தஸ்னிம் நியூஸ் ஏஜென்சி மிக விரிவான இது தொடர்பான பல செய்திகளை வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில ஈரான் மீது அமெரிக்கா தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. அதற்கான மிக முக்கியமான அண்மைய காரணம் என்னன்னு கேட்டா, இரண்டு நாடுகளும் ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு வந்தாலும் ஹொர்முஸ் நீர்ப்பரப்பை யார் கட்டுப்படுத்துவது என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய மிக பெரும் சர்ச்சையாக மாறி இருக்கிறது. இந்த யுத்தத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஹொர்முஸ் எங்களுக்கு சொந்தம், ஹொர்முஸ் எங்க பக்கத்துல இருக்குது என்கிற கதையாடல்களோடு கடந்து சென்று கொண்டிருந்தது ஈரான். வரலாற்றில் முற்றுமுழுதாக ஹொர்முஸை அவர்கள் இழுத்து மூடி இத்தனை நாட்கள் உலக நாடுகளுக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்த ஒரு வரலாறு கிடையாது. ஆனால் இந்த தடவை 40 நாள் யுத்தம் நடக்கும் போது ஹொர்முஸை நாங்கள் மொத்தமாக க்ளோஸ் பண்றோம்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஹொர்முஸ்ல பயணித்த எல்லா கப்பல்கள் மீதும் தாக்குதல்களை நடத்தி இருந்தார்கள். இந்த நிலையில தான் இரு நாடுகளும் பேசி ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு வந்திருந்த நிலையில ஹொர்முஸ்ல ஈரானை ஒட்டி பயணிக்கிற பகுதிகளை தவிர்த்துவிட்டு ஓமான்ல இருந்து பயணிக்கக்கூடிய விதமான ஒரு பாதையை அமெரிக்கா அறிவித்து இந்த ரூட்ல நீங்க பயணம் மேற்கொள்ளலாம், அதற்கு நாங்க பொறுப்பு அப்படிங்கிற விதமாக அறிவிச்சிருந்தாங்க. இதுதான் ஈரானை மிகவும் கோபப்படுத்திய ஒரு செயலாக மாறி இருந்தது. ஏன்னா உலகத்தில் அணு ஆயுதத்தை 300க்கும் மேற்பட்ட அணு குண்டுகளை கொண்ட ஒரு நாடுதான் அமெரிக்கா. உலகத்தின் மிக பெரும் ராணுவ வல்லரசு, அதுல எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் கிடையாது. ஆனாலும் ஈரானோடு மோதல் என்று வந்தபோது அமெரிக்கா தட்டு தடுமாறி தோல்வி அடைந்த காட்சிகளை உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது. அதற்கான காரணம் என்னன்னா, 300 அணுகுண்டுகளை விட ஆபத்தானது இந்த ஹொர்முஸ் என்கிற நீர்ப்பரப்பை கண்ட்ரோல் பண்ணுகிற அதிகாரம். அந்த அதிகாரத்தை ஈரான் கையிலே வைத்திருக்கிறது. ஏன்னா உலகத்துக்கு தேவையான பெட்ரோலியம், அது பெட்ரோலாக இருக்கலாம், டீசலாக இருக்கலாம், என்ன ஒரு எரிபொருளாக இருந்தாலும் LNG உள்ளிட்ட எல்லாமே உலகத்திற்கு தேவையானவற்றில் 1/5 மடங்கு இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்துதான் போய்கொண்டிருக்கிறது. பஹ்ரைன், குவைத், சவுதி அரேபியா, UAE இந்த நாடுகளில் இருந்துதான் போய்கொண்டிருக்கிறது. உலகத்தின் நம்பர் 1 LNG உற்பத்தியாளர்களாக கத்தர் இருக்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். எனவே உலகத்திற்கு தேவையான எரிபொருட்கள் எல்லாம் இங்கிருந்துதான் உலகத்திற்கு ஏற்றுமதி ஆகிறது எனும்போது உலகமே தற்போது ஸ்தம்பித்து நின்று கொண்டிருக்கிறது. காரணம் என்னன்னா, கப்பல் போக்குவரத்து முழுவதுமாக முடங்கி இருக்கிறது. அரபு நாடுகளை பொறுத்தவரை அமெரிக்காவோடு நேசம் பாராட்டுகிற நாடுகள், அமெரிக்கா ஈரானோடு சண்டையிட்ட நேரத்தில் அவங்க நேரடியாக ஈரானோடு எந்த சண்டைக்கும் போகல, அவர்கள் டிஃபெண்ட் பண்ணுகிற வேலையை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் பிற்பட்ட நாட்களில் UAE ஈரான் மேல அட்டாக் பண்ணியது என்கிற செய்திகள் எல்லாம் வெளியாகி இருந்தது. இந்த நேரத்தில் தான் மீண்டும் ஹொர்முஸை நாங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணுகிறோம் என்கிற ஒரு அதிகாரத்தை காட்டுவதற்கு அமெரிக்கா முனைகிறது. அது எங்க ஏரியா, நீ உள்ள வரவே கூடாது, அதை நாங்க தான் கண்ட்ரோல் பண்ணுவோம்ங்கிறதுல மிக தெளிவாக ஈரான் இருக்கிறது. இந்த முருகல் தான் தற்போது ஒரு பாரிய யுத்தமாக மாறுகிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய ஒவ்வொரு நாள் அறிக்கையும் மாறி மாறி முரண்பட்டு கொண்டு வரக்கூடிய சூழல்ல அமெரிக்காவினுடைய சென்ட்காம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு பிரகாரம் இன்றைய நாள் இருந்து மீண்டும் ஈரான் மீது கடற்படை முற்றுகை விதிக்கப்படுகிறது. ஈரானுக்குள்ள போகிற எந்த கப்பலாக இருந்தாலும் தடுக்கப்படும். ஈரானிலிருந்து வெளியேறுகிற கப்பல்களும் தடுக்கப்படும். இதுவல்லாத மற்ற அரபு நாடுகளுக்கு போகக்கூடிய கப்பல்கள் தாராளமா போய் வரலாம்னு அமெரிக்கா அறிவிக்கிறாங்க. ஆனா எங்களை தடுத்தாலும் தடுக்கலன்னாலும் எந்த நாட்டு கப்பலும் ஹொர்முஸ்ல போகக்கூடாது, போனா அடிப்போம் அப்படின்னு சொல்லி தெளிவாகவே ஈரான் மீண்டும் மீண்டும் அறிவித்தல்களை எடுத்துக் கொண்டிருக்கிறது. அதிலும் அமெரிக்கா அறிவித்திருக்கக்கூடிய அறிவிப்புல ஒரு புதிய செய்தியையும் கோடிட்டு சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னு கேட்டா, ஹொர்முஸுக்குள்ள போகிற எல்லா கப்பல்களுடைய சரக்குகளும் நாங்க பரிசோதனைக்கு உட்படுத்துவோம். எத்தனை கப்பல் உள்ள போனாலும் எங்க படைகள் உள்ள இறங்கி செக் பண்ணுவாங்க. ஏன் செக் பண்ணுவாங்கன்னு கேட்டா, கொண்டு போகிற கப்பல்கள் நாங்கள் ஹொர்முஸுக்கு துபாய்க்கு போறோம்னு சொல்லிக்கிட்டு பாதி வழியில் வேறொரு கப்பலை கொண்டு வந்து ஈரானுக்கு சரக்க மாத்திருவாங்க. அந்த வேலையை ஈரான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆல்ரெடி. அதனால இனிமே அதுவும் நடக்காத விதமாக நாங்கள் தடுப்போம் என்கிற செய்திகளை அவங்க சொல்லி இருக்கிறாங்க.
எது நடந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் ஹொர்முஸை தடுக்கிற வேலையை நாங்கள் பார்த்துக்கிறோம், உள்ள எந்த கப்பலும் எங்களை மீறி வரக்கூடாதுன்னு மீண்டும் முற்றுகை அறிவித்திருக்கக்கூடிய நிலையில தான் நேற்று இரவு ஈரானுடைய பல பகுதிகளை நோக்கி மிக கடுமையான தாக்குதல்களை அமெரிக்கா நடத்தி இருந்தது. ஈரானுடைய புஷேர் மாகாணம், ஷாபஹார், ஜாஸ்க், கொனராக், அபு முசா மற்றும் பந்தர் அப்பாஸ் பகுதிகளில் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு. இதில் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதே நேரம் இந்த இடங்களில் நடத்தப்பட்ட தாக்குதல்கள் எல்லாமே ஈரானுடைய ராணுவ தளங்களை நோக்கித்தான் நாங்கள் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்று அமெரிக்கா சொல்லி இருக்குது. இதை தாண்டி ஈரானுடைய கஷும் தீவுகள், ஷாக் தீவுகளிலையும் தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கிறது என்கிற செய்திகள் பதிவாகி இருக்கு. இதற்கு பதிலடியாக ஈரானும் குவைத்தினுடைய ராணுவ தளம், பஹ்ரைனுடைய ராணுவ தளம், ஜோர்டானுடைய ராணுவ தளங்கள் மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய ராணுவ தளத்தில் இருக்கிற பேட்ரியாட் ஏவுகணை தளங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறதாக ஈரான் அறிவித்திருக்கிறது. அதே போன்று அமெரிக்க ராணுவத்தினர் தங்குகிற ஒரு கட்டிடம், அதனையும் நாங்கள் தாக்கி அளித்திருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். இதை தாண்டி ஏவுகணை நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளை எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய கடற்படை தளத்தின் மீதும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. விமான தளத்தின் மீதும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி யுஏஇனுடைய 2 கப்பல்கள் மேல ஈரான் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் இதே ஹொர்முஸ் பகுதிகளில். ஏன்னா யுஏஇ முழுவதுமாக அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருக்கிற காரணத்தினாலும் யுஏஇனுடைய கப்பல்கள் ஈரானுடைய கட்டுப்பாட்டை மீறி ஹொர்முஸ்ல பயணித்துக் கொண்டிருந்த நிலையிலே அதன் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்றும் அதிலே ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகளும், கப்பல்கள் மொத்தமாக செயலிழந்திருக்கிறதா இல்லையா என்கிற விரிவான செய்திகள் இல்லாத ஒரு செய்தியாக இந்த செய்தியும் வெளியாகி இருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இம்மாதம் 10ஆம் தேதி காங்கிரசுக்கு, அவர்களுடைய பார்லிமெண்ட்டுக்கு நாங்கள் மீண்டும் ஈரான் மீது முற்றுகையிடுகிறோம், தேவைப்பட்டால் ஈரான் மேல தாக்குதல் நடத்துவோம் என்கிற அறிவிப்பை அறிவிச்சிருக்கிறாரு. 7ஆம் தேதியிலிருந்து இது ஆரம்பிச்சிருச்சு என்கிற தகவலை சொல்லி இருக்கிறாரு. இது எதுக்காக சொல்றாரு என்று சொன்னா, ஆல்ரெடி ஈரான் மேல எந்த தாக்குதல்களும் நடத்தக்கூடாது என்று சொல்லி ஒரு கைவிலங்கிடுகிற வகையில் ஒரு சட்டத்தை காங்கிரஸ் பாஸ் பண்ணி இருந்தாங்க. ஆனாலும் அமெரிக்க அதிபர் மீண்டும் ஈரான் மேல தாக்குதல் நடத்துவதற்கான அறிவிப்பை விடுத்திருக்கிறார். இப்பொழுதும் காங்கிரஸ் அவங்களை தடுக்கிறதுக்கு இன்னும் 3 மாசம் தேவைப்படும். அதை புரிஞ்சுதான் அமெரிக்க அதிபர் இந்த அறிவிப்பை விடுத்திருக்கிறாரு. 3 மாதங்களுக்கு அமெரிக்க அதிபரால் ஈரான் மீது தாக்குதல் ஈரான் மீதோ எந்த நாட்டின் மீதோ தாக்குதல் நடத்தவும் முடியும், முற்றுகையிடவும் முடியும். 3 மாதங்களுக்கு மேல போறதாக இருந்தால் தான் அவங்கள பார்லிமெண்ட்டுக்கு போட்டு அந்த அனுமதியை எடுக்கணும். எனவே 3 மாதங்கள் இதை செயல்படுத்த முடியும்ங்கிறதுனால தான் மீண்டும் இந்த தாக்குதலுக்கு அவர் முன் வந்திருக்கிறார். எல்லாத்துக்கும் மேல நவம்பர் மாசத்துல எலெக்ஷன் வர இருக்குது. அதுக்கு முன்னாடி தலைவருக்கு என்ன தேவைப்படுதுன்னு கேட்டா, ஈரானை அழிச்சிட்டோம், ஒழிச்சிட்டோம், எதையாவது பண்ணிட்டோம், இல்லைன்னா ஈரானை சரண்டர் பண்ணிட்டோம், ஹொர்முஸை எங்க கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டோம், எதையாவது ஒன்று செஞ்சு தொலைக்க வேண்டி இருக்குது. அப்படி செஞ்சா மட்டும்தான் தேர்தலை ஜெயிக்க முடியும். எனவே தேர்தலை இலக்கு வைத்து தான் மீண்டும் இந்த யுத்தம் ஆரம்பித்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் தொடர்ந்தும் நாங்கள் எங்கள் பதிலடி தாக்குதல்களை விடாது நடத்துவோம் என்பதில் உறுதியாக இருக்கிறது ஈரானுடைய IRGC படைப்பிரிவுகள். மீண்டும் அமெரிக்க ஈரானிய தாக்குதல்கள் பரஸ்பரம் ஆரம்பித்ததோடு கச்சா எண்ணெய்களுடைய விலை 9% அதிகரிக்க ஆரம்பித்திருக்கிறது. நம்ம நாடு மாதிரி நாடுகளுக்கு தான் மிகப்பெரிய கஷ்டமாக இது மாறப்போகிறது என்பதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. எனவே இந்த யுத்தம் முடிவுக்கு வர வேண்டும். ஈரானுடைய இறையாண்மைகள் பாதுகாக்கப்பட்டு அமெரிக்காவினுடைய ஆக்கிரமிப்புகள் நீக்கப்படுகிற போது இதில் ஒரு தெளிவான முடிவு எட்டப்படும் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது. தங்களுடைய இறையாண்மை பாதுகாக்கப்படுகிற வரைக்கும், தங்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படுகிற வரைக்கும் நாங்கள் இதிலிருந்து விலக மாட்டோம் என்பதில் ஈரானியர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். எனவே அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். ரஸ்மின் மேசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு வரக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம்.